சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. காஃபி இந்தாங்க நீ. சுபத்ரா, அண்ணி யாருன்னு போய் பாரு. யார் நீங்க? என் பேர் சங்கர். செல்வநாயகி மேடம் தான் என்ன வர சொல்லியிருந்தாங்க. அப்படியா? சரி, உள்ள வாங்க. ஓகே. வணக்கம் மேடம். வா சங்கர். மேடம் ஸ்வீட் எடுத்துக்கங்க. எதுக்கு இதெல்லாம்? இருக்கட்டும் மேடம். என் சந்தோஷத்தை நான் வேற எப்படி காட்டுறது? இந்த கம்பெனியில இருந்து வேலையை விட்டு போன என்ன மறுபடியும் வேலை கேட்டதும் சரின்னு சேர்த்துக்கிட்டீங்களே, உங்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் மேடம். நன்றி மேடம். ஆமா, நீங்க நல்லதானே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. திடீர்னு ஏன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனீங்க? ஊர்ல அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதான் கூட துணைக்கு இருக்கலாம்னு போனேன். அப்படியே அங்க ஒரு பிசினஸும் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் லாஸ் ஆயிடுச்சு மேடம். அதான் மறுபடியும் வேலை கேட்டேன். நீங்களும் பெரிய மனசு பண்ணி என்ன வேலையில ஜாயின் பண்ண சொல்லிட்டீங்க. வணக்கம் சார். வணக்கம். அம்மா, யார் இவரு? இவர் பேர் சங்கர்பா. நீ ஆபீஸ டேக் ஓவர் பண்றதுக்கு முன்னால இவர் அக்கவுண்ட் செக்ஷன்ல இருந்தாரு. அவர் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டாரு. மறுபடியும் மேடம் கிட்ட வேலைக்கு ரெக்வஸ்ட் பண்ணி இப்ப நான் ரீஜாயின் பண்ணிருக்கேன் சார். அம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேம்மா. சங்கர் சார்? ஆமா சார், நான் உங்ககிட்ட தான் வேலை பார்த்தேன். அப்புறம் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டேன். ஆனா என் பேரை நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே சார். தட்ஸ் ஓகே. என்ன திடீர்னு நீங்க? இப்ப மறுபடியும் ரீஜாயின் பண்ணிருக்கேன் சார். ஓ, ஆமா ஆமா. ஓகே, ஆபீஸ் வாங்க பாத்துக்கலாம். ஹலோ. ஹலோ தேவி, நீங்க என்ன திடீர்னு நீங்களும் என்ன மாதிரி மறுபடியும் கம்பெனில ஜாயின் பண்ண வந்தீங்களா? ஹலோ சார், அவங்கள யாருன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? அவங்க அபி மாமாவோட வைஃப், இந்த வீட்டோட மூத்த மருமக. சாரி மேடம், தேவி பழைய ஃப்ரெண்டாச்சு, அந்த ஞாபகத்துல பேசிட்டேன் மேடம். நீங்க அபிசார கல்யாணம் பண்ணிக்கிட்டத யாரும் என்கிட்ட சொல்லல. வாழ்த்துக்கள் அபி சார். பரவாயில்ல, தேங்க்யூ. அவங்களுக்கு லவ் மேரேஜ். லவ் மேரேஜ் எல்லாம் இல்ல, கோவில்ல போய் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டா. ஐயோ சாரி அண்ணே, வாய் தவறி சொல்லிட்டேன். ஆமா சங்கர், தேவி உங்களுக்கு நல்ல பழக்கமா? மேடம், தேவியும் நானும் ஒரே அக்கவுண்ட் செக்ஷன்ல பக்கத்து சீட்டு. ஒருத்தர் நல்ல பழக்கம் மேடம். நாங்க 2 பேருமே அபிசாரி கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுவோம். என்ன ஒண்ணு, நாங்க சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் ஆபீஸை விட்டு கிளம்பிடுவோம். ஆனா தேவி மேடம் எவ்வளவு நேரம் ஆனாலும் அபிசார பார்த்துட்டு தான் போவாங்க. சரி சரி, போதும் சார். நீங்க சின்சியர் எம்ப்ளாயி தான். நீங்க ரீஜாயினிங் பண்ணது சந்தோஷம் தான். மத்ததெல்லாம் ஆபீஸ்ல பேசிக்கலாம். இப்போ நீங்க கிளம்புங்க. ஓகே சார். என்ன தேவி மேடம், சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். அப்பா எப்படி இருக்காங்க? அப்பா அது சரி மேடம், அப்ப நான் வரேன். அப்புறம் பார்க்கலாம் மேடம். சங்கர், தேவி கிட்ட ஏதாவது பேசணுமா? இல்ல பரவாயில்ல மேடம். ஏதோ பேசணும்னு தயங்கி நிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, பர்சனலா ஏதாவது பேசணும்னாலும் போய் பேசிட்டு வாங்க. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. என்னத்த நீங்க? அவங்களுக்குள்ள பர்சனலா பேச என்ன இருக்கு? சங்கர், எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஆனா
இது பாருங்க சங்கர், நீங்க தேவி கிட்ட ஏதாவது பேசணும்னாலும் தாராளமா பேசலாம். பர்சனலா பேசணும்னாலும் ஓகே, இல்ல எங்க முன்னாடி பேசணும்னாலும் ஓகே தான். இல்ல மேடம், ரொம்ப நாளா உங்க கூட பேசணும்னு போன்ல ட்ரை பண்ணேன். ஆனா உங்க மொபைலுக்கு ரீச் ஆகல. நம்பரை ஏதோ மாத்திட்டாங்க போல. எனக்கு ஃபோன் ட்ரை பண்ணீங்களா? என் ஃபோன் தான் தொலைஞ்சிருச்சு. ஏப்பா, அவகிட்ட நீ போன்ல பேசுற அளவுக்கு என்ன விஷயம் இருக்கு? ரொம்ப நாளா ட்ரை பண்றேன்னு வேற சொல்ற. நாங்க 2 பேரும் ஒண்ணா ஒர்க் பண்ணும்போது ஒரு சின்ன பிரச்சனை மேடம். என்ன சின்ன பிரச்சனை? தேவி அர்ஜென்ட்னு சொல்லி 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினாங்க. அதை இன்னும் எனக்கு தரவே இல்லை. ஐயோ, நானா? ஆமா மேடம், ஞாபகம் இல்லையா? 3 லட்சம் கடன் வாங்கினேனா? அதுவும் உங்ககிட்டயா? என்னங்க சொல்றீங்க? என்ன மேடம், ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? நீங்க தானே என்கிட்ட வாங்குனீங்க. நானே கஷ்டப்பட்டு அந்த வட்டிக்காரங்கிட்ட உங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்திருக்கேன். இப்போ வட்டியோட சேர்த்து 4 லட்சம் ஆயிருக்கு. இல்ல, இது போய். இவரு போய் சொல்றாரு. ஐயோ, 3 லட்சம் இப்ப 4 லட்சம் ஆயிடுச்சா? சங்கர், நீங்க சொல்றது உண்மையா? இத பாருங்க சங்கர், எதுவுமே ஆதாரத்தோட பேசணும். நான் போய் சொல்லல சார். தேவி மேடம் தான் போய் சொல்றாங்க. ஏன்னு தான் எனக்கு தெரியல. நான் என்ன தப்பு பண்ணேன்? திடீர்னு ஏன் இப்படி சம்மந்தம் இல்லாம ஏன் இப்படி நீங்க போய் சொல்றீங்க? சத்யா, நான் வாங்கல சத்யா. இல்ல மேடம், நீங்க வாங்குனீங்க. அதனாலதான் இத்தனை நாளா உங்க போனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். எங்க பணம் கேட்டுருணும்னு பயந்து போன் நம்பரை மாத்திட்டீங்களா? நான் அந்த ஆபீஸ்ல இருந்து வந்த பிறகு என் போன் என்கிட்ட இல்ல. சங்கர், போன் மேட்டரை விடுங்க. எல்லாரும் அடிக்கடி அவங்க போன் நம்பரை மாத்துறது சகஜம்தான். அது ஒரு பெரிய மேட்டரே இல்ல. என்ன மேடம், இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? எங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆபரேஷனுக்கு 3 லட்சம் தேவைப்பட்டுச்சு. இவங்க பணம் கொடுத்தாங்கன்னா அப்பா ஆபரேஷனுக்கு உதவியா இருக்கும்னு எவ்வளவு தடவை ட்ரை பண்ணேன் மேடம். இவங்க லைன்லயே வரல. எனக்கு மன உளைச்சலாகி தற்கொலை பண்ணிக்கலான்னு அப்படி ஒரு நிலைமைக்கு போயிட்டேன் மேடம். வட்டிக்காரன் காலை பிடிச்சா முதல்ல வாங்கின 3 லட்சத்தை வட்டியோட கொடுன்னு எட்டி துரத்திட்டான் மேடம். இத்தனை நாள் ஆகியும் அதை பத்தி கவலையப்படாம இருக்காங்க. இவங்கள மாதிரி நான் பணக்காரனா மேடம்? 6 மாசமா சம்பாத்தியமே இல்லாம இருக்கேன் மேடம். தேவி, என்னதெல்லாம்? அபி, அவர் ஏன் இப்படி பேசுறாருன்னு சத்தியமா எனக்கு தெரியல அபி. ஆபீஸ்ல நாங்க ஒண்ணா வேலை பார்த்தோம், அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இவர்கிட்ட நான் எந்த பணமும் வாங்கவே இல்லை. எனக்கு எதுக்கு? அதுவும் 3 லட்சம். சத்தியமா இவர் போய் சொல்றாரு அபி. சத்தியமா நீங்க தான் போய் சொல்றீங்க மேடம். ஹலோ சார், அவங்க தான் பணம் வாங்கலன்னு சொல்றாங்கல்ல. அவங்க அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். அவங்க எதுக்காக சார் உங்ககிட்ட அதுவும் 3 லட்சம் வாங்கணும்?